ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஐஸ் கியூப் வந்து நிறைய டிப்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் கூட ஐஸ் கியூப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு நிறைய டிப்ஸ் நான் குட்டி குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆயில் பாட்டிலெல்லாம் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா, இது வந்து பிளாஸ்டிக்கில் எடுத்துருக்குங்க. அதாவது ஏதாச்சும் வடை இதெல்லாம் பொரிச்சு அப்படின்னா மீதமான ஆயில் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது கண்ணாடி பாட்டிலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அதாவது கண்ணாடி பாட்டில் வந்து எண்ணெயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஆயிலியாக ரொம்ப பிஸ்பிஸ்பாக இருக்குது, பார்க்குறக்கே கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக அதில் வந்து கல்லுப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்து 4-5 ஐஸ் கியூப் உள்ள சேர்த்து கொஞ்சமாக விம்ஜெல் உள்ள சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கை வைக்காமே ஈஸியாக எண்ணெய் பாட்டில் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கீழே ஊற்றிட்டு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப பிஸ்பிஸ்பாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது அப்படின்னு. கண்ணாடி பாட்டிலுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் அதிக நாட்கள் வந்து நல்லா வாடாமல் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஒரு 4-5 ஐஸ் கியூப் உள்ள சேர்த்துக்கோங்க. இது காய்கறிகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக மல்லி இலைகள் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 ஐஸ் கியூப் மட்டும் உள்ளே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா உதறிட்டு நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர்லையோ இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாங்க. இப்போ நம்ம பண்ண போகிற வேலையில் வந்து 2 டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா மிக்ஸியும் க்ளீன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா கூட இந்த டிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. 2-3 ஐஸ் கியூப் உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. நம்ம 2 டிப் வந்து இதுலேயே நம்ம ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. என்ன அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் கேப்பில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக விம்ஜெல் சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாக அடித்து எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி அழுக்காக இருந்தாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் கை வலிக்க நின்று தேய்க்க தேவையில்லைங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த டிப் ஆல்ரெடி நம்ம சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் பார்க்காம இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கியூப் டிப் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் இதோடையே ஷேர் பண்ணியிருக்கேன். சாதம் அப்படின்னாவே வடித்து சாப்பிட்டா தாங்க உடம்புக்கு நல்லது. பட் ஒரு சில வெரைட்டி ரைஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. குக்கரில் வச்சா கூட சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும். அப்படி வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊற வைக்கும் போதே 4-5 ஐஸ் கியூப் சேர்த்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சாதம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா சாதம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்க. அதாவது சாதம் வைக்கும்போது ஐஸ் கியூப் சேர்க்க தேவையில்லைங்க. ஊற வைக்கும்போது ஒரு 4-5 ஐஸ் கியூப் சேர்த்து தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் சாதம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாங்க. முட்டை வேக வச்சு நம்ம தோல் எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அப்படியே ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். அப்படி வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது உப்பு, எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நார்மலாக வேக வச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஒரு 4-5 ஐஸ் கியூப் சேர்த்து முட்டை ஃபுல்லாக உள்ளே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இதுக்காக நம்ம வேக வைக்கும்போது உப்பு, எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. எவ்வளோ முட்டை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஐஸ் கியூப் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்க்கு ஐஸ் கியூப் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி பாலாடையிலேருந்து வெண்ணெய் நெய்யெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னு எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ தான் நீங்கள் தண்ணி சேர்த்தாலும் இதோட கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 2 செகண்ட் நீங்கள் அடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்கணுமா கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுமா அந்த மாதிரி எந்த டென்ஷனுமே இல்லாமல் இந்த டிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. மற்ற ரூமில் இருக்கிற டைல்ஸ் விட கிச்சனில் இருக்கிற டைல்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சமைக்கிறதுனால என்ன பிசு அதிகமாக இருக்குங்க. அது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம்.
கிச்சனில் இருக்கிற வால் டைல்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சாதம் குழம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்குங்க. அது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இந்த மாதிரி டைல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டவல் எடுத்து ஒரே ஒரு ஐஸ் கியூப் உள்ள சேர்த்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்குது இல்லைங்களா? ஒரு 4 மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். க்ளீன் பண்ணாதும் உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த 4 மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது ஈரமில்லாத துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். மேலே க்ளீன் பண்ணாமல் இருக்கும். பட் க்ளீன் பண்ணதுக்கும் க்ளீன் பண்ணதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் டிப்பும் அப்படித்தாங்க. நம்ம வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரணும். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு சிலர் வந்து உளுந்து வடை ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? உளுந்து வடையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கடைகளெல்லாம் வாங்குற மாதிரி உளுந்து வடை நல்லா புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம். உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துட்டு அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸ் கியூப் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்ட்டாக பூ போல வருங்க. இட்லி உளுந்து வடை ரெண்டுமே உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பூ போல் ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா? நீங்கள் அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உளுந்துக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு உளுந்து வடை பார்க்கலாங்க அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கிரைண்டரில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மிக்சியில் தனியாக உளுந்து வடை ரெடி பண்ணுறதுக்காக உளுந்து அரைப்பீங்க இல்லைங்களா? அப்போ கூட உளுந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தண்ணிக்கு பதிலாக ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உளுந்து வடையும் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரே தோசைக்கல்ல மோஸ்ட்லி எல்லாருமே சப்பாத்தியும் போடுவோம். அதே தோசைக்கல்ல அடுத்த நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னா தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா? அப்படி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா தோசை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அங்கங்கே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சு லோ ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஐஸ் கியூப் எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. அது மட்டும் இல்லாமல் தோசைக்கல் க்ளீன் பண்ணுற கூட இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைட்டாக தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தோசை திருப்பி இருக்கு இல்லைங்களா? அந்த கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் சுரண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பிசு எல்லாமே வந்துருங்க. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க. நம்ம சோப்பெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு தோசை சரியாக வராது இல்லைங்களா? ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தோசை கூட உங்ககிட்ட ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தோசை அவ்வளோ முறுமுறுன்னு ஃபஸ்ட்டு தோசையை சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்தாட்டி கூட தோசை நல்லா வரும். நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்தாமல் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எப்பவும் போல் நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தோசையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. தோசைக்கல்லில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அதாவது தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் இந்த டிப்லேயே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. வேண்டாம் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் தோசை திருப்பறக்கும் எவ்வளோ சூப்பராக வருது இல்லைங்களா? ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.